பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த நீதிபதி அவர்கள் அனைவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகள் 8 பேர் இளைஞர்கள் சிலரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டனர். பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி பழகிய வக்ர கும்பல் பின்னர் வீடியோ எடுத்து மிரட்டியதோடு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தராஜன், மணிவண்ணன், அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு, அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் அருளானந்தம், ஹேரோன் பால், பாபு ஆகியோர் அதிமுக முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தவர்கள். அப்போது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்ததால் காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை காவல்துறை வெளியிட்டது சர்ச்சையானது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கேட்டும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. இதையடுத்து தமிழக காவல்துறையின் சிபிசிஐடி விசாரித்த இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு சார்பில் 50க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், பாதிக்கப்பட்ட 8 பெண்களின் நேரடி வாக்குமூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் குற்றச்சாட்டு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த வழக்கை நிரூபிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் பெரிய அது வழக்கை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிங்கா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி, வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள், இது எல்லாமே தெளிவா விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாய்மொழி சாட்சியாக இல்லாமல், பாதிக்கப்பட்ட பெண்களுடன் வாய்மொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை சிபிஐ தரப்புல தெளிவா புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்துல சாட்சியா நாங்க தாக்கல் செய்திருக்கோம். நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு. அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நந்தினி தேவி குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தார். சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படி நடந்தது சார்? ஏன்னா இவ்வளவு அவங்க ஃபேமிலியே தெரியாத அளவுக்கு நீங்க கொண்டு வந்து அதுதான் சிபிஐ ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபர்களுக்கு தெரியாம ரகசியமா அவங்களை பர்சூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்துதான் இந்த வழக்குல நாங்க கொண்டு வந்திருக்க பாதுகாப்பு. மேலும் குற்றங்களுக்கு ஏற்றபடி குற்றவாளிகளுக்கான தண்டனைகளையும் அறிவித்தார். அதன்படி குற்றவாளிகளான திருநாவுக்கரசு மற்றும் மணிவண்ணனுக்கு தலா 5 ஆயுள் தண்டனைகளும், முதலாவது குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. சதீஷ், ஹேரோன் பால் ஆகியோருக்கு தலா 3 ஆயுளும், வசந்தகுமாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அருளானந்தம் மற்றும் அருண்குமாருக்கு தலா 1 ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது.